நாம் இப்போ இந்த வீடியோவில் ஜூலை 2 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான 17 கொஷின்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், தமிழகத்தின் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையில் டிஜிபியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் வெங்கடராமன். இரண்டாவது கொஷின், HDFC வங்கியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ராஜீவ் குமார். மூணாவது கொஷின், MGNREGA திட்டத்திற்கு பதிலாக தற்பொழுது கொண்டுவரப்பட்டுள்ள திட்டத்தின் பெயர் என்ன? VPG ராம்ஜி. நாலாவது கொஷின், கிரீஸ் நாடு இந்தியாவின் UPI சேவையை ஏற்றுக்கொண்ட எத்தனாவது நாடு? 10வது நாடு. அஞ்சாவது கொஷின், FCRA வலைதளம் மற்றும் EOCI அட்டையை அறிமுகப்படுத்தியவர் யார்? அமித்ஷா. ஆறாவது கொஷின், சமீபத்தில் எந்த நிறுவனம் மினிரத்னா வகை 1 அந்தஸ்தை பெற்றது? ஆன்சர் மிக்கான். ஏழாவது கொஷின், பிளமிங்கோ புரட்சி எந்த நாட்டுடன் தொடர்புடையது? ஆன்சர் அல்பேனியா. எட்டாவது கொஷின், ரிம் ஆஃப் த பசிபிக் பயிற்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் அமெரிக்கா. 9th கொஷின், விமானப்படை தளபதியின் துணை தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் விக்ரம் மிஸ்ரி. 10வது கொஷின், செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மூலம் இந்திய பாரம்பரிய சின்னங்களை உலகிற்கு மேம்படுத்த மத்திய சுற்றுலா அமைச்சகம் எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது? ஆன்சர் கூகுள் இந்தியா. 11வது கொஷின், உலகின் மிகப்பெரிய சர்வதேச கடல்சார் பயிற்சி எது? ஆன்சர் ரிம் ஆஃப் தி பசிபிக். இது எங்க நடந்துச்சுன்னா அமெரிக்காவில் ஹாவாயில். 12வது கொஷின், ஜாரெட் குஷ்னரின் சொகுசு ரிசார்ட் திட்டத்திற்கு எதிராக சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக மக்கள் போராடி வரும் திட்டத்தின் பெயர் என்ன? ஆன்சர் பிளமிங்கோ புரட்சி. 13வது கொஷின், பிரதமர் நரேந்திர மோடி தனது மான் கி பாத் உரையில் குறிப்பிட்ட நலந்தா பல்கலைக்கழகத்தில் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டுள்ள இந்தியாவின் பண்டைய தர்க்க ரீதியான விவாத பாரம்பரியத்தின் பெயர் என்ன? ஆன்சர் சாஸ்திரா தர்மம். 14வது கொஷின், வெளிநாட்டு நிதி பங்களிப்புகளை மிகவும் வெளிப்படைத்தன்மையுடன் டிஜிட்டல் முறையில் கண்காணிக்க மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள புதிய போர்ட்டலின் பெயர் என்ன? ஆன்சர் FCRA 2.0 போர்ட்டல். 15வது கொஷின், வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு தடையற்ற மற்றும் விரைவான சேவைகளை வழங்குவதற்காக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிமுகப்படுத்தியுள்ள புதிய கார்டு சிஸ்டம் எது? ஆன்சர் EOCI கார்டு சிஸ்டம். 16வது கொஷின், இந்திய திரைப்படத்துறையின் உட்கட்டமைப்பை மேம்படுத்தவும் சவால்களை ஆராயவும் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் யாருடைய தலைமையில் புதிய குழுவை அமைத்துள்ளது? ஆன்சர் பிரசூன் ஜோஷி. 17வது கொஷின், முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனமான DRIV நிறுவனத்தின் தேசிய பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய கிரிக்கெட் வீரர் யார்? ஆன்சர் MS தோனி. இதோட இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இந்திய ராணுவத்தின் 31வது புதிய தலைமை தளபதியாக
ஜூலை 1 2026 அன்று அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டவர் யார்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.